வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் திருச்சி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய திருவெல்லரை ஸ்ரீ புண்டரிகாட்ச பெருமாள் திருக்கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பெருமாள் கோவில் கொண்டிருக்கும் திவ்ய தேச தலங்களில் ஸ்ரீரங்கம் முதன்மையானது. ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு இணையான பெருமையும் பழமையும் உடைய திருத்தலம் திருச்சி மாவட்டத்திலேயே அமைந்துள்ளது. அந்த தலத்தை நினைத்தாலோ தரிசித்தாலோ பெயரை சொன்னாலோ முக்தி கிடைக்கும் என்கிறார்கள். அப்படிப்பட்ட அற்புதமான தலம்தான் திருவெல்லரை. இங்குள்ள பெருமாள் ஸ்ரீ புண்டரிகாட்ச பெருமாள் எனப்படுகிறார். இங்குள்ள பெருமாள் அழகிய தாமரை கண்களை கொண்டவர். வாருங்கள் இத்தல மகிமைகளை தெரிந்து கொள்வோம். திருச்சியிலிருந்து துறையூர் செல்லும் சாலையில் சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் மண்ணச்சநல்லூருக்கு அருகில் அமைந்துள்ளது திருவெல்லரை திருத்தலம். சோழ நாட்டு திவ்ய தேசங்களில் இது 4வது திருத்தலம். திருமகள் கஷேத்திரம், ஸ்வேதகிரி, நீலிகாவனம், வராகபுரி, உத்தம கஷேத்திரம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது திருவெல்லரை. சிபி சக்கரவர்த்தி இங்கு வந்திருந்த போது அவனுக்கு வராகமூர்த்தி அருட்காட்சி தந்து ஆட்கொண்டார். அப்போது மார்க்கண்டேய மகரிஷியின் ஆணைப்படி இங்கு திருமாலுக்கு பிரம்மாண்ட ஆலயம் எழுப்பி வழிபட்டான் மன்னன். திருமகள் தவமிருந்து பெருமாளை அடைந்த தலமும் இதுதான். இந்த ஆலயத்தின் கருவறையில் நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி கோவில் கொண்டு அருள் புரிகிறார் ஸ்ரீ புண்டரிகாட்ச பெருமாள். பெருமாளுக்கு அருகே சூரிய சந்திரர் சாமரம் வீச கருடனும் ஆதிசேஷனும் நின்ற திருக்கோலத்தில் பெருமாளை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். பெருமாளின் திருவடியில் மார்க்கண்டேயர் தவம் செய்யும் கோலத்தில் அமர்ந்துள்ளார். திருவெல்லரை தலத்தின் தீர்த்தமான பூங்கிணற்றில் திருமகள் பங்கச்சவல்லி தவமிருந்த வேளையில் திருமால் ஆலிலை துயின்ற ஆதிபிரான் கோலத்தில் காட்சியளித்து திருமகளுக்கு அருள் செய்தார். எனவே ஸ்ரீ புண்டரிகாட்ச பெருமாள் கிருஷ்ணனின் அம்சமானவர் என்றும் கூறப்படுகிறது. பங்கைய செல்வி, பரிமள தேவி, செண்பகவல்லி என்றெல்லாம் போற்றப்படும் தாயாருக்கே இங்கு எல்லா முதல் மரியாதைகளும் என்பது விசேஷம். பெருமாள் வழங்கிய வரத்தின்படி இன்றும் எல்லா உற்சவத்திலும் தாயாரே முன்னே செல்வார். திருமால் அவரை பின்தொடர்ந்து செல்வார். ஸ்ரீ ராமானுஜரின் சீடரான எங்களாழ்வார் பிறந்த தலமும் இதுவே. ராமானுஜர் இங்கு வந்தபோது தாயாருக்கு நைவேத்தியம் செய்த பிரசாதத்தை அவருக்கு அளித்து பசி போக்கினாராம் பெருமாள். அதனால் இன்றும் தாயாருக்கு அமுது செய்யப்பட்ட பிரசாதமே ராமானுஜருக்கு படைக்கப்படுகிறது. இங்குள்ள ஸ்வஸ்திக் வடிவ திருக்குளமும் வடக்கு தெற்கு வாசல்களும் சிறப்பானவை. பெருமாள் சந்நிதிக்கு 2 வாசல்கள் படியேறி செல்லும் வகையில் உள்ளன. ஆன்மாக்கள் உய்வு பெற தை முதல் ஆனி மாதம் வரை வடக்கு வாசல் வழியாகவும், ஆடி முதல் மார்கழி மாதம் வரை தெற்கு வாசல் வழியாகவும் சென்று வழிபடும் முறை இன்றும் உள்ளது. இங்குள்ள புகழ்பெற்ற ஸ்வஸ்திக் குளம் என்ற சக்கர குளத்தின் சிறப்பு ஒரு துறையில் குளிப்பவர்களை எதிர்த்துறையில் குளிப்பவர்கள் பார்க்க முடியாது என்பதே. ஸ்வஸ்திக் வடிவ 4 புறத்திலும் 52 படிகள் உள்ளன. இக்குளத்தினை 4 மூலை கேணி என்றும் அழைப்பர். ஸ்ரீதேவி, பூதேவி, சூரியன், சந்திரன், ஆதிசேஷன், குபேரன் ஆகியோர் இன்றும் அன்றாடம் இங்குள்ள சுவாமியை வழிபடுவதாக ஐதீகம். திருமகள் தங்கியிருந்த பூங்கிணறு, திவ்ய தீர்த்தம், வராக தீர்த்தம், சந்திர புஷ்கரணி தீர்த்தம், பத்ம தீர்த்தம், புஷ்கல தீர்த்தம் என 8 தீர்த்தங்கள் இங்கு உள்ளன. 2000 ஆண்டுகள் கடந்த இந்த ஆலயத்தில் பல்லவ மன்னன் முதல் விஜயநகர அரசர்கள் வரை பல்வேறு திருப்பணிகளை செய்துள்ளார்கள். வரலாற்று பெருமைகளும் பிராண மகிமைகளை கொண்ட இந்த திருவெல்லரை திருத்தலம் திருமகளின் பரிபூரண கடாட்சத்தை கொண்டுள்ளது. வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் ஒருமுறை திருவெல்லரை திருத்தலத்திற்கு சென்று வாருங்கள். செய்த வினைகள் யாவும் அழிந்து எளிதில் பெருமானின் கருணைக்கு ஆளாகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்து எந்த கோவிலை பற்றி பார்க்கலான்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி மக்களே.